தமிழ்நாட்டின் திட்டங்களுக்காக நிதியுரிமை, மொழியுரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அயராது குரல் கொடுப்போம் என திமுக நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கட்சி கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றியையொட்டி கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, 40 தொகுதி வெற்றி விழா, முதலமைச்சருக்கு பாராட்டு என முப்பெரும் விழாவினை வரும் ஜூன் 14ஆம் தேதி நடத்துவதெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தலைவர்களின் சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெற்றி வாய்ப்பை கழகத்துக்கு அளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போகவும், தலைவர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடவும் ஜூன் 14 அன்று கோவையிலே ஒரு சிறப்பு கூட்டம் விழா நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பல தலைவர்கள் மகாத்மா காந்தி, அம்பேத்கர் சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வேறு இடங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதை மீண்டும் அவை இருந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கூட்டத்தில் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும், ஒன்றிய ஆட்சியில் பங்கேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் இதனை அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நடந்து முடிந்த தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்ற மகத்தான வெற்றிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பாராட்டியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.